வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மந்த்லி பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு மந்த்லி பட்ஜெட் வந்து எவ்வளோ சேலரி இருந்தாலும் பட்ஜெட் வந்து கண்டிப்பாக நெசசரிஸ். ஏன்னா நீங்கள் பட்ஜெட் போட்டால் தான் நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், சேவிங்ஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியும். சேவிங்ஸே பண்ண தெரியாதவங்க இல்லை சேவிங்ஸே பண்ணதில்லைன்றவங்க கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ண இந்த 2024 ஆரம்பிங்க. இப்போ வந்து 50,000 சம்பளத்தில் வச்சு நம்ம பார்க்குறோம். எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் ரெண்டுத்துக்குமே நம்ம பிரிக்கிறோம். சேவிங்ஸ் எவ்வளோ பிரிக்கிறோன்றது தான் பார்க்குறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சேலரியில் 50,000 சேலரி எடுத்துருக்கோம். இதில் எக்ஸ்பென்சஸ் 30,000க்குள்ளே எல்லா எக்ஸ்பென்சஸையும் எதிரியே நம்ம அடக்கிற மாதிரி பார்த்துட்டு சேவிங்ஸ் 20,000 வந்து எந்தெந்த பிளான்லலாம் போட போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். மந்த் அண்ட் வீக்லி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட் ஹவுஸ் இருந்தீங்கன்னா ரெண்ட்டு கண்டிப்பாக கொடுங்க. டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி எடுத்தால் கூட 10,000க்குள்ளே நீங்கள் வந்து ஷஃபில் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே வந்து ரெண்ட்டுக்கு போகாதீங்க. இஎம்ஐ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இந்த இஎம்ஐ அமௌண்ட்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்ஸில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இஎம்ஐயை அடைக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இபி வந்து 500 ருபீஸ் கொடுத்துருக்குறேன். மந்த்லி 2 மந்த்ஸ் தான் 1000 ருபீஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மந்த்லி வந்து 500. கேஸ் பார்த்திங்கன்னா 600. இப்போ வந்து 1000கே வந்துருச்சு கேஸு. ஆனாலும் 600 சொல்லியிருக்கேன். 1200 1 மந்த் வந்து 600 எடுத்து வைங்க. மினிமம் வந்து 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் கேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். க்ராசரி வந்து 3000 கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து இதிலே வந்து எல்லா டாய்லெட்ரி ஐட்டம்ஸு பாத்ரூம் ஐட்டம்ஸு எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் வாங்கணும். அது இல்லாமல் ப்ரொவிஷன் எல்லாமே வாங்கிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிக்கோங்க. அது மூலிமா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரேஷனில் அரிசி கொடுக்குறாங்க. அரிசியும் வாங்கி இட்லி அரைக்கிறதுக்கு பச்சரிசி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். டிவி கேபிள் வந்து 300 கொடுத்துருங்க. இல்லை கேபிள் இல்லை டிடிஹெச் அப்படின்னா டிடிஹெச்னா இருந்தீங்கன்னா 6 மந்த்ஸ் 1 இயர் பிளான்லாம் கொடுப்பாங்க. ஆஃபர்ஸ் போடுவாங்க. இந்த பொங்கல் அந்த மாதிரி டைம்லலாம் கொடுப்பாங்க. அதுமாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் தருவாங்க. அந்த மாதிரி பெனிஃபிட் தரும்போது 1 இயர் பிளான் கொடுக்குறதா இருந்தாலும் 1 இயர் பிளான் வந்து சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மந்த்லி 300 கட்டுறீங்க. இதே வந்து 12 மந்த்ஸ் போட்டிங்கன்னா 3,600 வருது. ஆனால் பட் வந்து நீங்கள் டிடிஹெச் போகும்போது இயர்லி பிளான்டாக போனால் 3,000கே உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்டோடு கிடைக்கும். அதேமாதிரி மொபைல் ரீசார்ஜ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருக்கு வந்து 500 கொடுத்துருக்க மந்த் அமௌண்ட். இதுலேயும் நீங்கள் வந்து பிளான் வந்து 6 மந்த்ஸ் 1 இயர் பிளான் இருந்துச்சுன்னா அது மாதிரி போட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒன் டைம் வந்து நீங்கள் பல்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மந்த் நீங்கள் கொடுக்க வேண்டாம். மில்க் பார்த்திங்கன்னா 750 30 டேஸ் ஆர் 31 டேஸ் 25 ருபீஸ் மில்க் அப்படின்ற மாதிரி. வெஜிடேபிள் பார்த்திங்கன்னா 1600 எடுத்துருக்குறேன். மந்த்லி வந்து வீக்லி வந்து 400 எடுத்துக்குவாங்க. 4 வீக்ஸ்க்கு 1600. நான்வெஜ் பார்த்திங்கன்னா 1500 350 ருபீஸ் வந்து எடுத்துருக்குறேன் 4 வீக்ஸ்க்கு. உங்களுக்கு ஷஃபில் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். மட்டன், சிக்கன், எக்கு, ஃபிஷ்ஷெல்லாம் கூட கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி பார்த்து வாங்குங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து 500 ருபீஸ் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்தே ஆகணும். டிரான்ஸ்போர்ட் இல்லை ஹஸ்பண்ட் ஃபியூல் போடுவாங்க, இல்லை பஸ்ஸில் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க ஒர்க்கிங்க்கு அப்படின்னா 1000 ருபீஸ். எமர்ஜென்சி ஃபண்டுன்ற 1000 ருபீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. திடீர்னு உங்கள் வீட்டில் எதனா எமர்ஜென்சி இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லைன்னா வந்து சப்போஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த எமர்ஜென்சியில் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது மந்த் ஆன் மந்த் வந்து எடுத்து வைங்க. செலவு இல்லைன்னா அடுத்த மாதத்துக்கு வந்து சேவிங்ஸில் அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. பூஜை வந்து 250 சாமி கும்பிட்றதுக்கு பூ அது மாதிரி வாங்குறதுக்கெலாம் 250 எடுத்துருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா 21,500 ருபீஸ் வருது இந்த எக்ஸ்பென்சஸில். இதுக்குள்ளேயே நீங்கள் ஷஃபில் பண்ண பாருங்கள். இதில் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் குறைக்க முடியுமோ எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சாதான் வந்து சேவிங்ஸை உங்களால் அதிகரிக்க முடியும். அதில் நமக்கு சம்பளம் அதிகமாக வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கூட்டிகிட்டே போகக்கூடாது. அதிகமாக சம்பளம் வந்தாலும் சேவிங்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே போகணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து 21,500 ருபீஸ் வந்துச்சு. 30,000 எக்ஸ்பென்சஸில் மீதி இருக்கிற 8,500 வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டி கட்டுறதுக்கு வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து 5 இயர்ஸ் தான். நீங்கள் பேங்க்குக்கு தான் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஆர்டிக்கு உங்கள் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. மினிமம் வந்து 2,000 to 5,000 உங்கள் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸை என்னன்றதை பார்த்துட்டு அதில் நீங்கள் போட்டிருங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை பொங்கல், தீபாவளி, பர்த்டே
ஆனிவர்சரி, ரிலேஷன் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு, எதனா ஹாஸ்பிட்டல், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கவர் பண்ணிக்கணும். நீங்கள் மந்த் ஆன் மந்த் பேலன்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ வருதோ அதை அப்படியே வந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க. இல்லைனா வந்து 2 மந்த்ஸ் கேப் இருக்குது, 3 மந்த்ஸ் கேப் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஃபெஸ்டிவலுக்குனா அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து எஃப்டியாக நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் எஃப்டி கூட பேங்க்கில் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லுவாங்க. அதுக்கு மினிமம் வந்து 4% ஆர் 3%லேருந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க நம்பர் ஆஃப் டேஸ்க்கு. 1 மந்த் போனீங்கன்னா 5% வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்கள் அது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 5000 இருக்குது, எனக்கு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த செலவு இல்லை, இது நெக்ஸ்ட் மந்த்து தான் எனக்கு வேணும்னா அதை வந்து ஒரு எஃப்டியாக போட்டு நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு. அதனால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி தீபாவளிக்கு ஃபெஸ்டிவலுக்கு அண்ட் கிராக்கர்ஸ்க்கு, குழந்தைங்க பர்த்டே, உங்களுடைய ஆனிவர்சரி வரும்போது அதுக்கு எதனா எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கு, யாராவது எப்போ கல்யாணம் வைக்கிறாங்களே தெரியல ரிலேஷன்ஸ்லாம், அவங்களுக்கு எதனா ஃபங்க்ஷன் போகிறதுக்கு, அவங்களுக்கு எதனா மொழி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹாஸ்பிட்டல் எப்போ யாருக்கு உடம்பு சரியில்லைன்னே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் 1 இயர் இன்சூரன்ஸ் வந்து கட்டுறதுக்கு அதுக்கும் நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அந்த 1 இயருக்கு வந்து நீங்கள் வந்து ஷஃபில் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தான் போகிறோம். சேவிங்ஸ் வந்து 20,000 சேவிங்ஸை வந்து நீங்கள் ஒரே ஸ்கீமாக போடுறது எப்போவுமே ராங். நீங்கள் வந்து அதை ஷஃபில் பண்ணி பிரித்து போட்டிங்கன்னா எதனா ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒன்று வந்து நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். ஏன்னா வந்து மல்டிப்புளாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது யூஸிங்காக இருக்கும். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது கோல்டு சீட்டு பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, இல்லைனா உங்களுக்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு சீட்டு போங்க. அதில் போயிட்டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்றவங்க காயின் வாங்கிடுங்க. இல்லை எனக்கு வந்து எனக்கே போட்டுக்கணும், இல்லைன்னா என் பிள்ளைக்கு வந்து நான் போட்டுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு ஜுவல்லரியாக வாங்கிடுங்க. மினிமம் வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்ற ஸ்கீமுக்கு போங்க. நான் ஆல்ரெடி 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் போட்டிருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கீம் பெனிஃபிட்டாக இருக்குதோ அதில் போய் போடுங்க. நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த ஷோரூம்ஸ்க்கு போயிட்டு இந்த ஸ்கீம் இப்போ அவைலபிளான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க் மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் வந்து எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை வந்து லாங் டைம் போகிறதா இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. ஷார்ட் டேர்ம்லேயே எனக்கு வேணும்னா பேங்க் போயிடுங்க. பேங்க்கில் வந்து 6 மந்த்ஸில் இருந்தது, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 இயர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து எதில் அமௌண்ட்டை போட்டு சேவிங்ஸ் பண்ணுறது பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் வந்து லாங் டேர்ம் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து 5 இயர்ஸ் ஸ்கீம் போயிடுங்க. அதேமாதிரி சீட்டு, ஏழை சீட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் ஏழை சீட்டு போங்க. நம்பிக்கைக்கூடிய ஆள் இருந்தாங்கன்னா, உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா சீட்டு போங்க. அப்படி இல்லைனா இந்த சீட்டு வந்து நீங்கள் வேணான்ட்டு வேறு எதுனா போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. ஒரு 15 இயர்ஸ் ஸ்கீம் இது. நீங்கள் இதை பற்றி ஆல்ரெடி நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஃப்யூச்சருக்காக சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுலேயும் நீங்கள் போடலாம். எஸ்எஸ்ஒய் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் வந்து இது பெண் பிள்ளைகளுக்காக. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாருன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா 10 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா இந்த சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு போட்டிங்கன்னா நல்ல பெனிஃபிட் வருது. 15 இயர்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. 21 இயர்ஸ் ஸ்கீம் இது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.2% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டருக்கு. யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது போடுங்க. மினிமம் வந்து 500 ருபீஸ்லேருந்து மந்த்லி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இயர்லி வந்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து போடலாம். அதே மாதிரி எல்ஐசி வந்து உங்களுக்காச்சும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்காச்சும் சரி எல்ஐசி நிறைய பிளான் இருக்குது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்ஐசி ஏஜென்ட்டை யாருன்னா நீங்கள் கேட்டு எல்ஐசி போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லை எனக்கு வந்து கோல்டு சீட்டு போடுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு காயின் வாங்கலாம். மந்த் ஆன் மந்த் கோல்டு காயின் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா எஸ்ஜிபி சவரன் கோல்டு பாண்ட் அப்படின்றது வரும். இது ஒரு 8 இயர்ஸ் ஸ்கீமு. அன்றைக்கி கோல்டு ரேட் என்ன இருக்குதோ அதை நம்ம வாங்கி 8 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ கோல்டு அதை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. இது இயர்லி வந்து 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க நம்ம வாங்குகிற கோல்டுக்கு. இதையும் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் இப்போ வந்து சீட்டு போடுறீங்க, இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் போடுறீங்க. இதில் எதனா ஒரு அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்துருச்சு, செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மந்த்லி வீக்லி நம்ம வந்து செலவு பண்ணுறது, இந்த காய்கறி
ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குகிறோம். அதில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு உங்களுக்கு மிச்சமாச்சுன்னா அந்த காயின் அந்த நோட்டெல்லாம் வந்து நீங்கள் உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் பழகலாம். அதே மாதிரி கடைக்கு போயிட்டு வர காயின்ஸ்லாம் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். அதேமாதிரி நியூ நோட்டு ரூ. 10 ரூ. 20 ரூ. 50 ரூ. 100 புது புது தாள்லாம் வரும். அந்த தாள்லாம் வந்துச்சுன்னா அதை சேவிங்ஸ் பண்ணுறத ஒரு பழக்கமாக கூட வச்சுக்கிட்டு அதை நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வரலாம். இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து கோல்டு காயின் வாங்கலாம். அக்ஷய தீதி அப்போ நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். உங்கள் கிட்ஸ் பர்த்டேக்கு வந்து நீங்கள் எதனா வாங்கி கொடுக்கணுன்னா வாங்கலாம். இல்லைனா உங்களோட வெட்டிங் டேக்கு நீங்கள் எதனா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். இந்த காயின்ஸ் இந்த சேர்த்து வைக்கிறதுல வந்து கண்டிப்பாக காயின்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரிலாம் பிரித்து போட்டு சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.